தங்கம் வந்து 2 லட்சம் தொடும், $6000 கிட்ட போகும்னு ஒரு பெரிய நிறுவனம் ஒன்றிலிருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிட்டு இருந்தாங்க. குப்புசாமி சொன்னார், கோவிந்தசாமி சொன்னார்னா எவனும் கேட்க மாட்டான். மிஸ்டர் ஜான் பீட்டர் ஃப்ரம் இங்கிலாந்து செட் திஸ், லாரன்ஸ் செட் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஆளுங்க கேட்பாங்க. பெரிய நிறுவனம் சொல்லிட்டாங்க, அதனால் அதுதான் வந்து வேத வாக்கு அப்படின்லாம் கிடையாது. எத்தனையோ தடவை இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. தங்கம் விலை அடுத்த ஓராண்டில் $3000 போகும்னு பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக $3000 போகாது. அந்த வீடியோ எப்படி நான் முடிச்சிருந்தேன்னா, பார்ப்போம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சரியா, PR சுந்தர் சரியான்னு சொல்லிட்டு. அதில் ஜோக் என்னென்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு $1900 அப்படியே கீழே வந்துருச்சு. $2000 தாண்டல. அடுத்த ஒரு வருஷத்தில் தங்கம் 10% ஏறுதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு 10% கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நமக்கு இங்கே நம்முடைய விலை வந்து அதே விலையில் இருக்குமா? 10% அங்கே விலை ஏறுது, ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு 10% மதிப்பு கூடுது அப்படின்னா இங்கே ₹1 கூட விலை ஏறாது. அங்கே 20% ஏறுது. இங்கே இந்திய ரூபாய் வந்து 10% அப்ரிஷியேட் ஆகிடுது. அப்புறம் மத்திய அரசாங்கமும் வரி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ 15%, அதை 5% குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம இந்திய ரூபாய் 10% ஏறி வரி 10% குறைஞ்சுன்னா 20% குறையும், அங்கே 20% ஏறும். அப்போ நமக்கு 0. இப்போ அமெரிக்க நிறுவனம் சொல்கிறது நம்ம எதை கேட்கணும்? நம்ம என்ன அமெரிக்காவிலே இருக்கிறோம்? நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாகவே மார்க்கெட் கீழே தான் இருந்துகிட்ருக்கு. ப்ளஸ் தங்கம் கொஞ்சம் சரிவை பார்த்துச்சு, இப்போ திடீர்னு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தங்கம் ஏறுதுன்னு சொன்னீங்க. உண்மையிலே தங்கம் ஏறலை. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரான் போகும்போது ஒரு புதிய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,34,000 நம்ம போச்சு. அப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1,10,000 கீழே தான். கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 25,000, அதாவது ஒரு கிராமுக்கு ₹3,000 மேலே குறைஞ்சி தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விலையேற்றத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட் டேர்மில் வந்து இது விலை குறைஞ்சி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து சமீபத்தில் அந்நிய செலாவணி பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்கத்தோட இறக்குமதி வரி வந்து 6%லேருந்து 15% மாற்றினாங்க. இப்போ கச்சா எண்ணெய் விலை இறங்கிடுச்சு. அந்நிய செலவணி பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் அந்த 15% வரியை அவங்க எப்போ வேணாலும் 6%ன்னு திரும்ப குறைக்கலாம். அப்படி குறைச்சாங்கனால் ஒரே நாளில் 9% தங்கம் விலை இறங்கி ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இப்போது போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. தங்கம் வந்து 2 லட்சம் தொடும், அதாவது $6000 கிட்ட போகும்னு ஒரு பெரிய நிறுவனம் ஒன்றிலிருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஜோக்கா சொல்லுவாங்க, குப்புசாமி சொன்னார், கோவிந்தசாமி சொன்னார்னா எவனும் கேட்க மாட்டான். மிஸ்டர் ஜான் பீட்டர் ஃப்ரம் இங்கிலாந்து செட் திஸ், லாரன்ஸ் செட் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஆளுங்க கேட்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நடந்த நிகழ்ச்சி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 2020 கரோனா வைரஸ் பீரியடு, கரோனா வைரஸ் முடிகிற ஸ்டேஜில் இருந்தது. அப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நிறுவனம், அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்போ வந்து உலக அளவில் தங்கத்தோடைய விலை ஒரு அவுன்ஸுக்கு $1900 அப்படின்ற அளவில் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த ஓராண்டு காலத்தில் இந்த தங்கத்தினுடைய விலை $3000 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாருமே பாருங்கள் கண்டிப்பாக போகும்னு சொல்ல மாட்டாங்க, போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க. அப்போது நான் இப்போ ஒரு யூடியூப் ஆரம்பித்த புதுசு, சரி நம்ம ஏதாவது ஒரு அதிரடியாக ஒரு யூடியூப் சேனலில் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன். தங்கம் விலை அடுத்த ஓராண்டில் $3000 போகும்னு பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக $3000 போகாது. அது என்னென்ன காரண காரியங்கள் அப்படிங்கிறத நான் விளக்கியிருந்தேன் அந்த வீடியோவில். விளக்கிட்டு என்னென்ன காரணங்களால் கண்டிப்பாக போகாது பார்ப்போம். அந்த வீடியோ எப்படி நான் முடிச்சிருந்தேன்னா, பார்ப்போம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சரியா, PR சுந்தர் சரியான்னு சொல்லிட்டு. அதில் ஜோக் என்னென்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு $3000 வேண்டாம், $2000 தாண்டலை. அது $1900 அப்படியே கீழே வந்துருச்சு. $2000 தாண்டலை. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாதம் கழிச்சு அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காலேயே என்ன பண்ணாங்க, நாங்கள் சொன்ன கணிப்பு தப்பு, இது மேலே $3000 போகாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த பங்குச்சந்தையில் இந்த புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் இந்த பங்கு நல்லா இருக்குங்க, இந்த பங்கு இப்போ $1000 போகுது,
இந்த பங்கு நல்ல பங்கு, இது 1200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லது என்ன பண்ணாங்க, சரி இந்த பங்கு வந்து நல்லா இல்லை, இந்த நிறுவனத்துக்கு செயல்பாடுகள்லாம் சரியில்லை, இந்த பங்கு வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 1000 ரூபாய் விற்குது, இது 800 ரூபாய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதனால் ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து ஒரு செய்தி வருது அப்படின்றதுனாலே அது அப்படி தான் உண்மைதான் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. கரெக்டுங்களா? இது வந்து ஒன்று. அடுத்தது, நீங்கள் சொல்கிறது ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்கன்னா எப்போ சொன்னாங்க? நேற்று சொன்னாங்களா இல்லை ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்களா? அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்துன்னு இருந்தது. அந்த அமைதி ஒப்பந்தம், அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவும் சைன் ஆகலை. கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ரொம்ப கூடுதலாக இருந்தது. அப்போ தங்கம் விலையும் கூடுதலாக தான் இருந்தது. அப்போ ஒருவேளை இந்த அவங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொன்னதை நான் பார்க்கல. ஏன்னா பொதுவாக யாருமே தங்கம் விலை $6000 போகும்னு சொல்ல மாட்டாங்க. இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த பிரச்சனைகள் தொடர்ந்தால் இது 6000 வரை போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பிரச்சனைகள் சொன்னாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை தொடர்ந்தால் தங்கம் விலை 6000 போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் இப்போ அங்கே சண்டை முடிஞ்சிடுச்சு, அங்கே சண்டை நடக்கலை. நம்ம பார்க்குறோம் கடந்த சில வாரங்களாக எந்த சண்டை நடக்கலை. கச்சா எண்ணெய் விலைலாம் இறங்கிடுச்சு, தங்கம் விலையும் ஓரளவு இறங்கி இருக்குது. கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து தங்கத்தோட விலை இறங்கிங்கன்னு வருது. இது இல்லாமல் நீங்கள் 4வது, நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டில் துபாயிலையோ அல்லது அமெரிக்காலேயோ இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், சார் எதுக்கு சார் ஷேரில் போகிறீங்க, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு வீடு வாங்குங்க, வாடகைக்கு விடுங்க, அதுதாங்க பெஸ்ட் அப்படின்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், துபாயில் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 20% டவுன் பேமெண்ட் வைக்கிறீங்க, மீதி 80% கொடுத்து வாங்கிடுறீங்க. கரெக்டுங்களா? ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கோடி ரூபான்னு வச்சுப்போம். 20 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்துறீங்க, மீதி 80 லட்ச ரூபா லோன் வாங்கி அந்த வீட்டை வாங்கிறீங்க. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டிங்கன்னா அந்த 80,000 ரூபாய்க்கு நீங்கள் 80 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, அதை விட அதிகமான வரும் வாடகை. அந்த இஎம்ஐ கட்டினது போக உங்கள் கையில் கொஞ்சம் சேமிப்பு இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்குமா? இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஒருத்தர் துபாயில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாருன்றதை வச்சு அதே நாம் செய்யணுமான்னு கேட்டிங்கனாக்கா அது நமக்கு பாதகமாகவும் முடியலாம். அதே போல் அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்கிறாங்க தங்கத்தோட விலை ஏறுனா ஏறலாம், நான் வச்சுக்கிறேன், ஏறலாம்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த 1 வருஷத்தில் தங்கம் 10% ஏறுதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு 10% கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நமக்கு இங்கே நம்முடைய விலை வந்து அதே விலையில் இருக்குமா? 10% அங்கே விலை ஏறுது, ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு 10% கூடுது, மதிப்பு கூடுது. அப்படின்னா இங்கே ₹1 கூட விலை ஏறாது. சரி, அங்கே 20% ஏறுது. கரெக்டுங்களா? அங்கே 20% ஏறுது. இங்கே இந்திய ரூபாய் வந்து 10% அப்ரிஷியேட் ஆகிடுது. அப்புறம் மத்திய அரசாங்கமும் வரி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ 15%, அதை 5% குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம இந்திய ரூபாய் 10% ஏறி வரி 10% குறைஞ்சுன்னா 20% குறையும், அங்கே 20% ஏறும், அப்போ நமக்கு 0. இப்போ அமெரிக்க நிறுவனம் சொல்கிறது நம்ம எதுவும் கேட்கணும்? நம்ம என்ன அமெரிக்காவிலே இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறோம் அப்படின்னா. அதனால் இந்த தங்கத்தோட விலை வந்து இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய நிறுவனம் சொல்லிட்டாங்க அதனால் அதுதான் வந்து வேத வாக்கு அப்படின்லாம் கிடையாது. எத்தனையோ தடவை இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு உதாரணமாக நான் இப்போ சொல்லிட்டேன். சார், இப்போ நம்ம முன்னாடி நிறைய வீடியோவில் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை பற்றி பேசியிருக்கோம் சார். இப்போ பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாகவே பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இப்போ ஓரளவு அப்படியே போயிட்டுருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த வாரில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க, பட் மார்க்கெட் அதுக்கு தான் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் எங்களால் பரவலாக பார்க்க முடியுது. அப்படின்றப்போ இப்போ இந்த பீஸ் 2 சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த செக்டர்ஸை டக்குன்னு பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்முடைய நாட்டினுடைய பங்குச்சந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. ஈரான் அமெரிக்கா சண்டை வந்து அது ஒரு பிரச்சனை. இது இல்லாமல் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோட பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சொல்ல கேட்டுங்க. இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப சரிஞ்சுது, 82 ரூபாயிலேருந்து 97 ரூபாய் வந்தது. இப்போ சில ஆர்பிஐயில் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து அது கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகுது. 2வது பிரச்சனை கச்சா எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்து இதுவாக இருக்குது. 3வது பிரச்சனை வந்து நம்முடைய நாட்டில் பங்குச்சந்தையினுடைய வேல்யூவேஷன் அது எப்பவுமே அதிகம். நம்மது வந்து எப்பவுமே ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன். இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, எதுக்குங்க இந்திய பங்குகளில் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கணும்? இப்போ நீங்கள் ஒரு சட்டை எடுக்கிறீங்க, ஒரு பிராண்டட் சட்டை போட்டிங்கன்னா 2000 ரூபாய் இருக்கும்.
ஆனால் அதே அளவுக்கு தரத்தோடு ஒரு 1000 ரூபாய்க்கு தனியாக ஒரு சட்டை கிடைக்கும், ஆனால் பிராண்ட் வேல்யூ இருக்காது. ஸோ அந்த பிராண்டுக்காக தான் இந்த நம்ம ப்ரீமியம் கொடுக்குறோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பிராண்ட் இருந்தது, அதுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ரீமியத்தை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அது வந்து ஒரு பிரச்சனை. 4வது, எந்த இடத்துல லாபம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நோக்கி பணம் பாயும். இதுதான் வந்து அடிப்படை விதி. இப்போது கடந்த சில ஆண்டுகளாக இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி தான் போடுன்னு போடுது. அமெரிக்காவில் என்விடியான்னு ஒரு நிறுவனம் 2 ஆண்டு காலத்தில் 20 மடங்கு விலை ஏறி இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில் அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியே கிடையாது, நம்ம இங்கே இருக்கிற பங்குகளை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம வந்து செமிகண்டக்டர் இருக்கிற நாட்டில் தைவான், சவுத் கொரியா, அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் முதலீடு பண்ணுறாங்க. இது 4வது பிரச்சனை. 5வது பிரச்சனை வந்து இந்திய அரசாங்கமே, அதாவது செபியே வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. நிறைய தடவை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு விருப்பமாக இல்லை. 6வது, இந்தியாவுடைய வரி கொள்கைகள். பங்குச்சந்தை சார்ந்து எல்லாத்துக்குமே வரி வந்து நிறைய ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம். நம்ம ஈரான் சண்டைன்றது அது ஒரு பிரச்சனை தான். அந்த ஈரான் சண்டை கச்சா எண்ணெய் வேலை இருக்குது, அது ஒன்று. கச்சா எண்ணெய் மட்டும்தான் நம்ம பிரச்சனை. ஆனால் நம்முடைய பிரச்சனை கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது. இந்திய ரூபாய் பிரச்சனை, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இல்லாதது பிரச்சனை, ஆல்ரெடி ஹை வேல்யூஷனில் இருக்கிறது பிரச்சனை, செபியினுடைய லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரச்சனை, மத்திய அரசாங்கத்துடைய வரி கொள்கைகள் பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் நீண்ட கால அடிப்படையில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் பல தடவை. நீண்ட கால அடிப்படையில் ஒரு நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் கூட கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் பல மாதமாக சொல்லின்னு வரேன். 2024 செப்டம்பர் மாதம் நம்ம வந்து 26,300 அப்படின்ற அளவுக்கு போனோம். அங்கேருந்து இறங்கி வந்துட்டு இன்னும் 2-3 மாதம் ஆச்சுன்னா செப்டம்பர் மாதம் வரப்போகுது, 2 வருஷம் முடிய போகுது. இன்னமும் நம்ம அந்த 26,000க்கே போகலை. அதாவது 2 வருஷமாக நம்ம நஷ்டத்தில் இருக்கிறோம், லாபத்தில் இல்லை. ஸோ ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது ஈரான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா உடனடியாக பங்குச்சந்தை ஏறிடுமானாக்கா இல்லை. அது ஒரு பிரச்சனை, நமக்கு 6 பிரச்சனைகள் இருக்குது. சார், இப்போது கடைசி கேள்வி அதை கேட்டுக்கிறேன் சார். என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட தராது அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போது இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அவேர்னஸ் நிறைய வருது, இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே வரலான்றப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்போ எல்லாருக்கும் பகீர்னு இருக்கும், வரலாமா கூடாதான்றது. ஸோ அவங்க என்ன மாதிரியோட மைண்ட் செட் சார் வச்சுக்கணும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கே கொஞ்சம் பயம் வரும், என்ன பண்ண போகிறோம் இனிமேல்னு. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? இல்லைங்க, அதாவது பொதுவாக வந்து இப்போ நான் சொன்னது என்னென்னா, 2024 செப்டம்பர் மாதத்தில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அந்த இது வராது, அவங்க இன்னமும் நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இதே 2024 செப்டம்பர்லேருந்து மாதம் ஒரு எஸ்ஐபி தொகையாக போட்டிருந்தாங்கனால் இந்த அளவுக்கு நஷ்டம் இருக்காது. ஏன்னா நடுவில் பல தடவை ரொம்ப கீழே போச்சு இல்லையா, அப்போ வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒன்று. 2வது, பொதுவாக வந்து நம்ம அடுத்த சில ஆண்டுகளுக்கு எது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இந்த மாதிரி நிலையான வருமானம் தரக்கூடியதில் முதலீடு பண்ணுறது. மீதி ஒரு 5 ரூபா 6 ரூபா இருக்குதுன்னா ஒரு 2 ரூபா தங்கத்தில், ஒரு 4 ரூபா பங்குச்சந்தையில், அப்படி ஒரு பிரித்து கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் பங்குச்சந்தை, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு, அப்படி பிரித்து முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரே தொகையாக பண்ணாமல் மாதம் கொஞ்சம் எஸ்ஐபியில் பண்ணணும். நேரடியாக முதலீடு பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணணும். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். மற்றபடி நம்மளால் வந்து ஒன்றும் இப்போது ஒரு வந்து இப்போ அடுத்த சில மாதங்களில் 26,000 போகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினவங்களுக்கு 10% லாபம் வந்துடும். ஆனால் நான் சொன்னது இந்த 2024 செப்டம்பர்லேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட கொடுக்காது அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.